உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். 12வது சர்வதேச யோகா தினமான இந்த இனிய நல்வாய்ப்பில் இந்நிகழ்ச்சிக்காக எங்களுடன் இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். யோகா என்பது வெறும் பயிற்சி மட்டுமல்ல, அது வாழ்வின் ஓர் அங்கம், ஓர் வாழ்க்கை முறை. அது சமநிலை, தெளிவு மற்றும் நமது உண்மையான இயல்பைக் கண்டறிய நம்மை உள்நோக்கி பயணிக்க அழைக்கும் ஒரு காலத்தால் அழியாத அறிவியலாகும். அது நமது உடல், மனம், உணர்ச்சி மற்றும் ஆன்மீக கூறுகளை ஒன்றோடொன்று ஒத்திசைவாக ஆக்குவதாகும். ஒவ்வொருவருக்குள்ளும் அமைதி நிலவும்போதுதான் உலகில் அமைதி ஏற்பட முடியும். தனிமனித அமைதி உலகளாவிய அமைதிக்கு வழிவகுக்கிறது. உலகம் முழுவதும் அமைதியை கொண்டுவர எந்த ஒரு மந்திரக்கோலும் இல்லை. யோகா உலகளவில் ஏற்றுக்கொள்ளப்படுவதால் அதன் வேர்களையும் நாம் போற்றுவது அவசியம். யோகா நமக்குள் மற்றும் பிரபஞ்சம் முழுவதுடனும் ஒன்றிணைந்திருக்கும் அனுபவத்தில் வேரூன்றிய வாழ்க்கையைப் பற்றிய ஆழ்ந்த ஆன்மீக புரிதலில் இருந்து பிறந்தது. நாம் இந்த சாராம்சத்துடன் இணைந்திருக்கும்போது யோகா வெறும் உடல் ஆசனங்களைத் தாண்டி ஒரு மாற்றத்தை உருவாக்கும் பாதையாக மாறுகிறது. இன்று நாம் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவால்களில் ஒன்று சுற்றுச்சூழல் மாசுபாடு மட்டுமல்ல, மற்ற எல்லா மாசுபாடுகளுக்கும் காரணமான பரந்த சிந்தனை மாசுபாடும் ஆகும். அமைதியின்மை, எதிர்மறை எண்ணங்கள் மற்றும் அதீத மனச்செயல்பாடு. இந்த குழப்பங்கள் நமது தனிப்பட்ட நல்வாழ்வை மட்டுமல்ல, கூட்டு உணர்வுறு நிலையையும், அதாவது கூட்டதிர்வு புலத்தையும் பாதிக்கின்றன. தியானம் மற்றும் யோகா போன்ற பயிற்சிகளின் மூலம் நமது அகநிலையை செம்மைப்படுத்த கற்றுக்கொள்கிறோம். மனம் இலகுவாகி மேலும் செம்மையடைந்து ஒழுங்குபடுத்தப்படும்போது நாம் இயல்பாகவே எளிமை, கருணை, இரக்கம் மற்றும் சமநிலையை நோக்கி நகர்கிறோம். இந்த அக நல்லிணக்கமே அகிம்சையின் அடித்தளமாகும். அதாவது எண்ணம், சொல் மற்றும் செயலில் வன்முறையின்மை. அகிம்சை என்பது நாம் நம்மீது திணித்து கொள்ளும் ஒன்றல்ல, அது தானாகவே மலர்கிறது. நமது அகச்சூழல் தூய்மையாகவும் அமைதியாகவும் இருக்கும்போது அது உண்மையாகவே மலர்கிறது. மகாவீரர் தனது வாழ்நாளில் பலமுறை அகிம்சையின் இந்த முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். மேலும் அவருக்கு முந்தையவர்களும் யோகத்தின் மூலம் ஒருவர் வளர்த்து கொள்ளக்கூடிய எண்ணற்ற குணங்களின் மதிப்பை வலியுறுத்தினர். இதயம் அமைதியாக இருக்கும்போது நமது உறவுகள் இணக்கமாகின்றன, நமது செயல்களும் பரிவுள்ளவையாக மாறுகின்றன. இவ்வாறு தனிப்பட்ட தன்மை மாற்றம் ஒட்டுமொத்த மேம்பாட்டிற்கு வழிவகுக்கிறது. அன்பு நண்பர்களே, ஒரு கணம் நிதானித்து ஒரு எளிய கேள்வியை நம்மை நாமே கேட்டுக்கொள்வோம். மகிழ்ச்சி உண்மையில் எங்கிருந்து தொடங்குகிறது? இந்த மகிழ்ச்சிக்கு பகவத்கீதை ஒரு ஆழமான பதிலை அளிக்கிறது. மிக உயர்ந்த பிரக்ஞையுடன் தொடர்பில்லாத ஒருவரால், மீண்டும் சொல்கிறேன், மிக உயர்ந்த பிரக்ஞையுடன் தொடர்பில்லாத ஒருவரால் தெய்வீக அறிவோ அல்லது நிலையான மனமோ கொண்டிருக்க முடியாது. நிலையான மனம் இல்லாமல் அமைதிக்கு இடமில்லை. ஒவ்வொரு நாளும் உங்கள் மனதை மாற்றிக்கொண்டே இருக்கும்போது நீங்கள் எப்படி அமைதியை கொண்டு வர முடியும்? உலகெங்கிலும் உள்ள சக்தி வாய்ந்த சக்திகள் மூலம் இதை நாம் கண்டு வருகிறோம். அமைதி இல்லாமல் எப்படி மகிழ்ச்சி இருக்க முடியும்? இந்த சங்கிலியை பின்னோக்கி பார்த்தால் ஓர் அழகான ஏணி தன்னை வெளிப்படுத்துகிறது. உள்ளுக்குள் நல்லிணக்கம் இல்லை என்றால் நிலைத்தன்மை இருக்க முடியுமா? ஆழ்ந்து சிந்திக்கும் திறன் இல்லாமல் சிந்தனை நிலைத்தன்மை சாத்தியமா?
ஒருமுகப்பட்ட மனம் இல்லாமல் ஆழ்ந்து சிந்திக்கும் திறன் சாத்தியமா? மேலும் தியானம் இல்லாமல் ஒருமுகப்பட்ட மனம் சாத்தியமா? செய், ஆனந்தத்தை அடை என்ற அத்தகைய அழகான கடவுச்சொல்லை அறிவித்த கிருஷ்ணர் ஞானமுள்ளவராக இருந்தார். இவ்வாறு நாம் படிப்படியாக முதல் படியை அடைகிறோம். நாம் தேடும் அனைத்தும், எல்லாவற்றையும் கடந்த அறிவு, நிலையான சிந்தனை, நிலைத்திருக்கும் அமைதி, சூழ்நிலைகளைச் சாராத மகிழ்ச்சி, இறுதியில் தியானத்தில் அமர்ந்து உள்ளிருக்கும் மூலத்துடன் இணையும் இந்த ஒரு அமைதியான செயலில்தான் தங்கியுள்ளது. எல்லா சூழ்நிலைகளிலும் உண்மையான மகிழ்ச்சியை கொண்டு வரக்கூடியது தியானம் மட்டுமே. சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும்போது நம்மை வந்தடையும் மகிழ்ச்சி அல்லாது, மாறாக மேலே உள்ள அலைகளால் தீண்டப்படாத கடலின் ஆழத்தைப் போல நிலைத்திருக்கும் மகிழ்ச்சி. இதனால்தான் பயிற்சியோடு நின்றுவிடாதீர்கள் என்று நான் சொல்கிறேன். பயிற்சியே நுழைவாயில், அனுபவமே சேருமிடம், இறுதியான நிறைவே உன்னத நிலை. இந்திய அரசின் ஆயுஷ் அமைச்சகம் ஆகியோரின் ஆதரவிற்கு எனது மனமார்ந்த நன்றிகள். இந்த சர்வதேச யோகா தினத்தில் பயிற்சியை கடந்து அனுபவத்தை நோக்கிச் செல்வோம். அக நல்லிணக்கத்தை வளர்ப்போம். அது உலக அமைதியாக பரவட்டும். நம்மில் ஒவ்வொருவரும் இவ்வுலகில் அமைதியின் ஊற்றாகத் திகழட்டும். வணக்கம். மிக்க நன்றி. நல்வாழ்த்துக்கள்.